இது எல்லப்பட்டி கிராமம். கேரள தமிழ்நாடு எல்லையில இருக்கிறதுனால இந்த பேர் வந்துச்சுன்னு, எல்லை இல்லாத பட்டின்னு இன்னொரு பேர் இருந்துச்சுன்னு அந்த பேரே காலப்போக்கில் மருவி எல்லப்பட்டியா மாறுச்சுன்னு வரலாறு சொல்லுது. அது எப்படி இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லப்பட்டிக்குன்னு ஒரு எல்லை இருக்குங்க. அதாங்க இந்த வெள்ளக்கார பங்களா. 47க்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஆங்கிலத்தையும் எல்லப்பட்டிக்கு இந்த பங்களாவையும் கொடுத்துட்டு வெள்ளக்காரங்க கப்பல் ஏறிட்டாங்க. அப்புறம் ஆட்சி மாறி நிறைய பேருடைய கை மாறி இப்ப இந்த பங்களா யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா கேரளாவை சேர்ந்த நரேந்திரவர்மாவுடையது. எல்லா கேரளாக்காரங்க மாதிரி தான் துபாயிலையும் சவுதிலையும் இந்த நரேந்திரவர்மா வருஷம் பூராவும் இருப்பாரு. ஊர்ல இருந்த அவரோட மனைவியும் போய் சேர்ந்த பிறகு அவரோட 3 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு பாலைவன தேசத்துல போய் செட்டில் ஆயிட்டாரு இந்த நரேந்திரவர்மா. அப்புறம் என்னங்க, பாழா போக வேண்டியது பங்களாவை இப்பவும் பாழடையாம பாத்துக்கிறது தோட்டக்காரி பேச்சியம்மாவும் அவளுடைய பையன் பாவாடையும் தான். பால் எடுத்து கொடுத்தா என்ன சேர்த்துவீங்களா? பால் எடுத்து கொடுத்தா உன்னைய சேர்த்துக்கிறோம். புதுசா எடுக்க போற படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவையா? நாம போலாமா? Too late. எனக்கு இந்த விஷயம் நேத்தே தெரியும். ஓ, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சரி, அப்ப நான் கிளம்பி வரேன். என்ன, ரெடி ஆயிட்டியா? Yes, darling. என்னது இது? சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிற? நாம என்ன சண்டைக்கா போறோம்? என்ன பாத்தியா எப்படி ஸ்டைலா வந்து நிக்கிறேன்னு? அப்படி இருக்கு நம்ம லுக்கு.
ஓல்டு பாடி டோட்டல் டேமேஜ். டிராகுலாவா டிராகுலா. சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சான்ஸா? உங்களுக்கா? நாங்க நல்லா நடிப்போம். ஐயோ, என்ன பார்த்தா ஆவிகளை வச்சு படம் எடுக்கிற மாதிரியா தெரியுது? என் லெவலே வேறடா. போங்கடா போங்க. டேய், நீ இந்த பங்களால தான் ஷூட் பண்ண போற. உன்னை வச்சுக்கிறேன். ஆளையும் அவனையும் பாரு. டைரக்டரா டைரக்டர். இந்த 300 ஏக்கரும் பங்களாவும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம கிடக்க ஆரம்பிச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த தோட்டக்காரி பேச்சி அம்மா யாரோட ஓடி போனான்னு தெரியல. அவளோட சின்ன பையன் இப்பவும் பைத்தியமா அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அவளோட இன்னொரு பையன் எங்கேயோ பட்டணத்துல இருக்கிறதா அவ எப்பவோ சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. இல்லைனாலும் இனிமே யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம்னு தான் விற்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனாலும் அண்ணாச்சி சொன்ன விலைக்கு சரி வராது. சென்னையில விளம்பரத்தை பார்த்து நான் இங்க வந்ததே என் பார்ட்டிக்கு உங்க ப்ராப்பர்ட்டி மேல விருப்பம் இருந்ததுனால தான். ஆனா இந்த இடத்துக்கு நீங்க சொல்ற வேலை ஒண்ணு இல்லைங்க. அதெல்லாம் வேற இடத்துல கிடைக்குங்க, பெரிய டூரிஸ்ட் ஏரியாவில். இந்த பட்டிக்காட்டுல எப்படிங்க? அண்ணாச்சி, இதை வித்து பொழப்பு நடத்தணுங்கிற தேவை எனக்கு இல்லை. ஆனாலும் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேணுமில்ல. நான் வெறும் புரோக்கருங்க. எங்க பார்ட்டி சொல்ற கடைசி விலை 25 கோடி. அதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? வேற பார்ட்டியை தேடி கண்டுபிடிக்கலான்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல வித்தேத்தணும்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க. புரியுது அண்ணாச்சி. ஆனாலும் என்னால 40க்கு கம்மியா கொடுக்க முடியாது. உங்க விருப்பங்க. அதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? நீங்க தான் சொல்லணும். ஏ வண்டியேறா சார். வியாபாரம் தெரிஞ்சவங்கிறதுனால சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 25 கோடிக்கு மேல கிடைக்காது. அதனால யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நீங்க ஓகே சொன்னா அக்ரிமெண்ட்டும் கிடையாது, அட்வான்ஸும் கிடையாது. ஃபுல் செட்டில்மெண்ட், ஹாட் கேஷ். சரிங்க, வரேன். அண்ணாச்சி, சேட்டன் பிசினஸ் கோவிந்தாவா? கோவிந்தாவா? இதாண்டா டீலு. அந்த இத்து போன பங்களாவுக்கு எந்த பயலும் இதுக்கு மேல வேலை சொல்ல மாட்டான். இந்த ஏரியாவுல பெருமாளுக்கு தெரியாம ஒரு டீல் நடக்காது. இல்ல, பார்ட்டி சொன்ன கடைசி ரேட்ட சொல்லியாச்சு. இனிமே அந்த ஆளோட விருப்பம். இந்த டீல் முடிஞ்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னு தெரியுமாடா? எவ்வளவு அண்ணாச்சி? 2%. அப்படின்னா 50 லட்சம். 50 lakhs. பொறம்போக்கு சாகறதுக்கு ஏன் தானே கிடைச்சது? ஏய், யார் தெரியுமாடா நானு? எல்லப்பட்டி ஊர் தலைவன். அடங்கு தூ. ஏய், ஏன் மேல காலையில தண்ணிய போட்டு வந்துட்டான். என்ன வண்டியா? 50 லட்சம் கிடைச்சா என்ன மறந்துடாதீங்க அண்ணாச்சி. ஹே பாண்டி, என்னை பத்தி நீ அவ்வளவுதான் புரிஞ்சிருக்க. இந்த பெருமாள் கூட இருக்கிறவங்கள மறக்கவே மாட்டான். அது இல்ல, டவுட்டா? இங்க பாரு, எனக்கு 50 கிடைச்சா உனக்கு 2. 2? 2 குவார்டர்.
இது அலெக்ஸ். இது வெங்கட்கிருஷ்ணன். அச்சி எங்கடா இருக்க? எல்லாம் ரெடிடா. இது சிவபாண்டி. இந்த சென்னை கூட்டத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள போற வழியில நாம மீட் பண்ணலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சாவு ஊர்வலம் இவங்க யாரோட சொந்தக்காரங்களோடதும் இல்ல. இவங்க 3 பேரும் A to Z ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட எம்டிங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிலேயே புகழ்பெற்ற நம்பர் 1 காலேஜ்ல படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலத்துல படிக்கிற பசங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கு. No Facebook, no Facebook. No Facebook. No. பானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான், வாழச் சொல்லுதே வாழ்க்கை இன்றுதான். மனசு வருடுதா மயிலிறகா, கடவுள் அனுப்புன கண்ணு கழகா, எங்க வாழ்க்கை என்ன போதி மரமா. இந்த ஏஜ் போனா மீண்டும் வருமா. வானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான். சிறகை கடனாய் கொடுத்தால் கிளியை மறந்திடுவோம். ஓ எனக்கும் வயசு 20 தானே, இளமை முழுவதும் சிரிப்போம். கணக்கு வழக்கு எது கடமாவே, செலவை வரவாய் நினைப்போம். தூக்கம் எங்கள் கண்ணில் இல்லை, சொர்க்கம் அந்த மண்ணில் இல்லை, நம்மை போல யாரும் இல்லடா. தோல்வி எங்கள் தோளில் இல்லை, சோர்வு எங்கள் காலில் இல்லை, கேள்வி கேட்க ஆளை இல்லடா. வீடு வாசல் தாண்டி வட்டமடிப்போம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொட்டமடிப்போம். வானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான். நமக்கு எதுவோ மயக்கும் அது கூடமே, ஓ மனதை மயக்கும் மழமழ பூவே, வயதை வருட வரவா, இருக்கும் பணத்தில் இலவசமாக ஐபோன் பரிசா தரவா.
பாடு கண்ணு குட்டி ஆட்டம் போடு கவலைக்கெல்லாம் கூட்டு போடடா ஓ கூடி நின்னு கூட்டம் போடு லேடி வந்த நோட்டம் போடு டாடி வந்த ஓட்டம் போடடா வானவில்லை சேர்வோம் ஏழு நிறமா வெட்ட வெட்ட வாழ்வோம் வாழை மரமா அவருக்கு 40 கோடி வேணுமா, நான் 25 கோடின்னு ஒரே விலைய சொல்லிட்டேன். வெளியே வந்து விசாரிச்சப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த ஆளோட பிசினஸ் எல்லாம் லாஸாம். அதனால பசங்க கூட அமெரிக்கா போய் செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டாராம். அந்த பங்களாவை வித்தாதான் அந்த ஆளோட பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும். எதுக்காகடா என் பின்னாடி வர? யாரா நீ? சொல்லு. ரொம்ப நேரமா நானும் பாத்துட்டு இருக்க. என்ன ஃபாலோ பண்ணி வரியா? ஃபாலோ பண்ணுவியாடா? தடியா? இது நீது. எல்லாரும் பாக்குறாங்கடி, விடுடி. விடு. இது சாந்தி. போற வழியில மீட் பண்ணலாம்னு சொன்னது இவங்கள தான். இவங்களும் நம்ம பசங்க கூட ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கும் A to Z மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேருமே புத்திசாலி. இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, இந்த 5 பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. பின்னாடி சுத்திட்டு இருக்க போல. நீ எல்லாம் யாரடா? ஏய் என்ன மாட்ற? இல்லடா, ரொம்ப நேரமா எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் எந்த இடடா? வேற என்ன? முருகா, இந்த அபிஷ்டுக்கும் எந்த நேரத்துல வீட்டை வாடகைக்கு கொடுத்து தொலைச்சேனோ. சாந்தி, சாந்தி, என்ன மாமி? என்ன மாமி? ஏண்டி நான் கொண்டு கேட்கலையா? இதோ பார் சாந்தி, நீ என்னோட தூரத்து சொந்தம் சரி. ஆனா கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லி இவளுக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்த. வாடகை கரெக்டா தருவாங்க, நல்ல பசங்கன்னு இவ சொன்னதுனால தானே அந்த பாழா போன பசங்களுக்கு நான் வீட்டை வாடகைக்கு கொடுத்தேன். ஆனா இப்போ நிம்மதியும் இல்ல, வாடகையும் இல்ல. பாரு, இப்படியே போனா சரி வராது. வேற வீட்டை பாத்துக்க சொல்லு. இதோ அவனோட கடைசி கச்சேரி. என்னடா
இப்படியே பாத்துட்டே இருக்காம போய் சொல்லுடா. ஏய் போடி. கரும கரும, ஒரு டவலை கட்டிட்டு குளிக்க வேண்டியதானே. அவனை இனிமே வாய் திறந்து வாயிலே மிதிப்ப. வாடகை கொடுக்காதனால அந்த மாமி பத்ரகாளி மாதிரி துள்ளிட்டு இருக்கா. இதுல பாட்டு வேற. டேய், வாடகை பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 1 2 3 3 மாசம். வாய் திறக்காத. என்னடி பிரச்சனை? என்னடி பிரச்சனையா? போன மாசம் நாங்க கொடுக்க வேண்டிய வாடகையை நீங்க முழுங்கிக்கிட்டீங்க. செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவுன்னு தெரியுமாடா உனக்கு? எக்ஸாமே வந்துடுச்சு. எக்ஸாம் ஃபீஸை எப்படியாவது கட்டுங்கடா. அதுல வேற A to Z. அது எப்படிடி உடம்பு வலிக்காம எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு ரிசர்ச் பண்றானுங்க. நாங்க உடம்பு வலிக்கு தான் வேலை செய்றோம். ஆனா பணம் தான் கிடைக்கல. அந்த என்னாச்சுடா? அந்த ஜன்னல ஏதோ பார்த்தடா. பேயாதான் இருக்கும். பேயா? இங்க வரைக்கும் வரணும்னா அது 2 பேய் தான். இதோ ஒன்னு இவரோட மாமி, இல்லனா அந்த வடிகர பெருமாள். ஆமாண்டா, பேய் தான். பெருமாள் பணம் வாங்கும் போது பெருமாள் சாமி, திருப்பி கேட்டா பேய். நல்லா இருக்குடா. குடுறா, முதலும் வட்டியும் சேர்த்து 1.25 மொத்தமா குடு. அது வந்து அண்ணாச்சி இல்ல பணம் இல்ல. போன மாசம் நீதானமா சொன்ன, நீதான் கேரண்டின்னு. இப்ப முதலும் இல்ல வட்டியும் இல்ல. அண்ணாச்சி, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ? 1 நாளா 2 நாளா? இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. பெருமாளுக்கு காசு கொடுக்க தெரியும்னா திருப்பி வாங்குறதுக்கும் தெரியும். காலேஜ் பசங்களாச்சே ஃபீஸ் கொடுக்க கூட கஷ்டப்படுறீங்களேன்னு நினைச்சா அதெல்லாம் கட்டியாச்சுனே. அங்க கட்டிட்டீங்க. எனக்கு டேய், அப்பாயின்ட்மென்ட் ஓவரா பேசுறடா. என்ன சொன்ன? இல்லனே, குடிக்க ஜூஸா காஃபியா? அண்ணாச்சி ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ டைம்? இப்போது நீதான கேரண்டி. ஒரு வாரம் டைம். டேய், ஒரு வாரத்துல எப்படிடா கொடுப்பீங்க? அதுக்கு இவதான கேரண்டி. இந்த செயின் மார்வாடி கடையில ஹிந்தி கத்துக்க வேண்டாம். தலைவரே, இதான் மார்க். இங்கேயும் போக கூடாது, அங்கேயும் போக கூடாது. இவ்வளவுதான். சரியா? கரெக்டா கட் பண்ணுங்க. நிறைய கட் பண்றாங்களாடா? கொஞ்சம் தான்டா. 3 தடவை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சின்னதா இருக்கும். அம்மாக்கு தெரிஞ்சா பயமா இருக்குடா. டேய் நரசு, 1 மீட்டர் இருந்த உன்னோட செயின் 1 முழமா கூட உங்க அம்மா கண்டுபிடிக்கல. பின்ன எதுக்கு டென்ஷன்? டேய், ஃபர்ஸ்ட் உன் செயின் இவ்ளோ பெருசா இருந்துச்சு. ஆனா நீது மனசுல நீ இவ்ளோ தான் இருக்க. இப்போ உன் செயின் இவ்ளோ தான் இருக்கு. ஆனா நீது மனசுல இவ்ளோ பெருசா இருக்கல்ல. ஆமா. ஆமாடா மச்சான். காலேஜ் கேட் பக்கத்துல அவ என்னையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆமா. ஏ மச்சான், அந்த அளவுக்கு டெவலப் ஆயிச்சா? இந்தா, எல்லாமே சரிதான். ஆனா நீத்து சொன்னது ஞாபகம் இருக்கா? பப்ளிக்ல பேசப்படாது, மொபைலுக்கு கால் பண்ண கூடாது. சமத்து புள்ளியா இத அப்படியே ஃபாலோ பண்ணன்னு வெச்சுக்கோ. கோர்ஸ் முடிஞ்சதும் நேரா உங்க வீட்டுக்கு போறோம். அவங்க அம்மா கிட்ட உன் காதல பத்தி சொல்றோம். அப்புறம் அவங்க உன்ன மாப்பிள்ள பார்க்க வருவாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன? டும் 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 பி 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 தான். ஹேய், உன்னோட காதல் வளர வளர இந்த செயின் சின்னதாகி சின்னதாகி கடைசியா ஒரு ரிங்கா மாறிடும். வெட்டிங் ரிங் மச்சான். யாடா?
மங்கி டான்ஸ் மங்கியா மச்சான் என்னடா இங்க பாருடா மச்சான். இத பாரு. கேப்ஷன் சூப்பர்டா. மங்கி டான்ஸ் ஆன் தி டெத். கிரேட் டமச்சி. ஒரே ஒரு டான்ஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டியடா. நான் நக்கலா? நான் அப்பவே அந்த வெள்ளக்கார பண்ணிக்கிட்ட சொன்னேன். நோ ஃபேஸ்புக்னு. இப்ப பாரு. டேய் இங்க வா. இங்க வாடா. நீ அவனை ஃபேஸ்புக்ல தானே போட வேணாம்னு சொன்னேன். அதான் அவன் யூடியூப்ல போட்டிருக்கான். பாவம் அவனே ஏன்டா திட்டுறா? அது பாயிண்ட். ஐயரே உண்மையை சொல்லு, நீ தானே போட்ட. நான் என்ன லூசா? அப்புறம் மங்கின்ற உன் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவருக்கு என்ன கண்ணு தெரியாதா? அவன் கண்ணுல யாருக்கு கண்ணு தெரியல? ஏண்டா அம்பி, நீ இவ்வளவு நன்னா டான்ஸ் பண்றியே. வெரி குட்ரா. ஏ சிவா, நீங்க ஏதோ கம்பெனி வச்சிருக்கீங்கல்ல? ஆமா மாமி. இந்த தடவை நம்ம விமன்ஸ் அசோசியேஷன் ப்ரோகிராம் நீங்க தான் பண்றேன். ஓகே. நம்ம அம்பி டான்ஸ் மஸ்ட். சூப்பர் மாமி, கலக்கிரலாம் விடுங்க. இன்சார்ஜ் நீங்க தான். வெரி குட். குடுங்க மாமி. என் தங்கம் ராஜா செல்லம். வரேன். தூக்கு மச்சான் இன்னைக்கு நைட்டு. Swerve, sing show, ill path, fly like a bird. மகளிர் சங்க விழாவில் தீ விபத்து, யாருக்கும் சேதமில்லை. யாரா சொன்ன சேதம் இல்லன்னு? மாமி ஊர்வலம் வந்துருச்சு. நான் வந்துட்டேன். சொல்றேன் கேளுங்க. கால வேணா விழுகிறான். எப்படியா காசு கொடுத்துறான். விட்டுருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுடா. நேத்து நீங்க என்ன அசிங்கப்படுத்துனீங்களா, இன்னைக்கு நீங்க அசிங்கப்படுங்க. பாக்கட்டுடா எல்லாரும். எல்லாம் அசிங்கப்படுங்க. வாங்கின காசை திருப்பி தர வக்கில்ல உனக்கெல்லாம் மானம். போடாதே. வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனைய வீதி வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. இவனுங்களை உடனே காலி பண்ண சொல்லுங்க. டேய், நீங்க கொடுக்க வேண்டிய பணம் மொத்தமா எனக்கு இன்னைக்கே வேணும். நாங்க தரமாட்டோம் சொல்றோம். தரோம். என்னைக்குடா? சொல்றானா? அண்ணாச்சி 32,000 மீதி அப்புறம் தரோம். கேக்குற மாதிரி கேட்டா பணம் தானா வரும். பாக்கி பணம் அடுத்த தடவை உங்ககிட்ட கேட்க மாட்டேன், அவங்க கிட்ட தான். வாங்கடா டேய். நில்லு. ஏண்டி, அது உன்னோட செமஸ்டர் ஃபீஸ் தானே? ஓம்
விக்னேஸ்வராய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கஜானனேய நமக. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. பிள்ளையாரப்பா, அப்பா, யாருப்பா அது? சரவணனா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லையா? இந்த ஐயர் ஏதாவது டீல் பண்ணுவாரா? அது வேண்டாம். மகாலட்சுமி நம்ம ஆத்த விட்டு போற விஷயம். அது மட்டும் இல்ல, அந்த எல்லப்பட்டி ப்ராப்பர்ட்டி. அப்படி மகாலட்சுமி நம்ம ஆத்துக்கு வர்ற விஷயம் சொல்லு. 50 சி 50. ஒன்று செய், 40 சொல்லு. கணக்கு பார்த்தா நஷ்டம்தான். ஆனா ஜோசியர் சொன்னபடி தென்மேற்கு திசையில அசுத்தம் தீண்டாத ப்ராப்பர்ட்டி. அது நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் மகாலட்சுமி நம்ம ஆத்துல தான். புரிஞ்சுதா? முடிவா 40. வண்டி எடுக்க சொல்லு. சரி, போ. யாரா இந்த சொட்டை? I'm Mehta. Hey, யார ஓ? டேய், அவர் பேர் Sir, என்னது? my name, I am Professor Dr. Mehta, scientist. என்ன சார் வேணும்? என் வண்டி நின்னுடுச்சு. If you don't mind, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, ஏறுங்க. Thank you, gentlemen. Just a moment. மச்சான், சரக்குடா. சரக்கா? அங்க பாரு, குழந்தை இன்னும் அழகா தூங்குதுன்னு. எஃபெக்ட் கொடுத்ததுக்காடா இப்படி ஓட்டுவ? எப்பா வெளியே வரதுக்கு 6 மாசம் ஆயிடும் போல இருக்க. Come. நீ கூப்பிடலான்னு வருவோம். Come on, boys. Don't waste time. கடகடன்னு வாங்க. மச்சான் 4-5 குழந்தை இருக்குது. Soda or water? சோடா. தண்ணி கூட போதும். Good. Okay, cheers. Come on, take it. சார், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சயின்டிஸ்டோட சேர்ந்து சரக்கு அடிக்கணும் சார். அப்படியா? ஆமா சார், எத்தனையோ பேர் கூட சரக்கு அடிச்சிருக்கோம். ஆனா ஒரு சயின்டிஸ்ட் கூட இது ஃபர்ஸ்ட் டைம். யூ ஆர் ரியலி கிரேட் சார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எப்போதுமே எனக்கு ஒரு வீக்னஸ். சார், எனக்கும். சார், உங்க ஃபேமிலி? அம்சவேணி அவ போயிட்டா. பாவண்டா சாரு. சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு கோச்சிட்டு போயிட்டா. அதை விட பெருசா ஏதாவது பண்ணாதான் அவ திரும்பி வருவா. நீங்க நினைச்சா அது முடியும். எப்படி? ஐ வாண்ட் a skeleton. எலும்பு கூடா? எஸ், a real human skeleton. சார், நிஜமாவா? எஸ். 5,000 rupees. Take it. முடியாது சார். அப்படியா? Another 5,000 rupees. சார், இப்போ முடியாது சார். டார்லிங் அம்சு, எல்லாமே உனக்காகத்தான்.
50,000 rupees. Come on. அடிச்சதெல்லாம் இறக்கி விட்டுருண்டா. முடியும் முடியும் சார். இந்த கொசுரம் அப்படியே எடுத்துக்கிறோம். Very good. டேய் ஏதோ நாத்தம்டா. எந்திரிச்சு போடா சனியனே. நாத்தம் தாங்க முடியல. ஏய் வந்துச்சு விட்டேன். அதுக்குண்ணா போடா. உங்களுக்குலாம் வந்தா நான் விட மாட்டீங்களா? யார் இந்த நேரத்துல? ஹலோ மலை அண்ணாமலை. என்னது? மலை அண்ணாமலை. சொல்லுடா தருதல. என்ன சொன்ன தருதலையா? கண்ணா நம்ம சாந்தியோட செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவு? ஏன் எதுக்கு சொல்லு. 32,000. சாந்தியோட செமஸ்டர் ஃபீஸ், மாமியோட வாடகை எல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்டா காலையில நாங்க வருவேன். கண்ணா அந்த மாமி கிட்ட போய் இதை சொல்லு. அவங்களுடைய வாடகை ஃபுல்லா செட்டில் பண்ணுவேன். ரியலி? கண்ணா இந்த வெங்கி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏய் எழுந்துரு. இன்னைக்கு அந்த மாமியோட திமிர வண்டிய கட்ட. வா. எங்க? வாடி. மாமி மாமி மாமி. என்ன? மாமி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னைக்கு கொடுத்துருவோம். என்ன புரியலையா? உங்களுக்கு வாடகைன்ற பேர்ல வர வேண்டிய பணத்தை இன்னைக்கே கொடுத்து முடிச்சிடுவோம். வா மச்சி. டேய் இவன் தொல்லை தாங்க முடியலடா. இவனே ஊரை கூட்டிடுவான் போல இருக்கு. டேய் நீ தானே சொன்ன சரக்கு வாங்கி கொடுத்தா அப்படியே தோண்டி புடுங்கிடுவான். டேய் பாவுண்டா, தண்ணி அடிச்சிருக்கான்டா. டேய் முதல்ல அவன் வாயை மூடுறான். போடா. போறேன். ஐயா ஏய் யார் அங்க சுடுகாட்ல? பெருமாள் சார், அந்த எல்லப்பட்டி ப்ராப்பர்ட்டி ஐயர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 40 கோடி சொல்லியிருக்காரு. அது முடிகிற மாதிரியும் இருக்கு. ஐயரோ ஐயங்காரோ கடவுளே வந்தாலும் ஆர்கே நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். தம்பி வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. வணக்கம் சார். என்ன ப்ராப்ளம் சார்? ஒரு 4 காலேஜ் பசங்க தண்ணி போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓஹோ. என்னடா அந்த பெரிய மனுஷன் சொன்னதுனால விடுறேன். போங்கடா போங்கடா போங்கங்கிறல்ல போங்க. ஏய் நில்லு இங்க வா. என்னது இது? சார் அந்த பணம் நடங்கடா போங்கடா. உழைச்சு போடுவேன் நானே. டேய் போங்கடா. சார் 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 தப்பிச்சதே பெரிய விஷயம். போங்கடா. ஆளுகளையும் அவனுங்களையும் பாரு வந்துட்டானு. ஏய் இங்க வா. சார் நீ வெட்டியம் தானே இங்க? ஆமா சார். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் குழந்தை குட்டிக்காரன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமேல் வெட்டியம் வேலைனா வெட்டியம் வேலை மட்டும் பார்க்கணும். சரி சார். ஏதாவது ஒண்ணுனா தொலைச்சு போடுவோம். சரி சார். போயா. நீ என்னடா என்ன போடுறது?
இப்ப நான் போறேன் பாடுறா. டேய் நீ என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு இங்க வருவ, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிண்டா. என்ன யாருன்னு தெரியாது உனக்கு. போடா போ, சின்ன பசங்களை ஏமாத்துற. வாடா, ஒரு நாளைக்கு வருவில்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன். பண்றதெல்லாம் பட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு. நான் என்னடா பண்ணுவேன்? 50,000 ரூபாய் கிடைச்சா நம்ம கடன்லாம் தீரும்னு நினைச்சேன். நீ ஜாஸ்தியா பேசாத. பேசப்படாது. தண்ணி அடிக்கும் போது ஜாஸ்தியா பேசப்படாதுன்னு என்னோட தாத்தா சொல்லிக்கிறாரு. கிரிகள் ஆயிடுமா போடா. யாரா? ஐயோ இவன் வேற. யாரா? அந்த நரசு. அடச்சே, தண்ணி கூட நிம்மதியா அடிக்க விட மாட்டானா? ஏய் செயின் வாங்கினாலும் நரசு. டேய் வெங்கி மச்சான், எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. நீது பக்கத்துல இருக்காளா? இல்லடா, வெளிய போயிருக்காடா. பக்கத்துல இருக்காளா? பக்கத்துல இல்லையாமா அவ. சொல்லுடா, என்ன விஷயம்? டேய் நீங்க இங்க கிளம்பி வாங்கடா. எங்கடா? டேய் என் வீட்டுக்கு. எதுக்குடா? சொல்லி தொலை. நான் சொல்றேன் வாங்கடா. ஓகே ஓகே ஓகே. செல்லம். என்னடா? அந்த நரசு வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏய் சைட் டிஷ் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடு கண்ணா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு. செல்லங்களா, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்னோட இந்த கடைக்குட்டிக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல கொழு கொழுன்னு செவப்பா அழகா ஒரு பேர குழந்தைய கொஞ்சணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எனக்கு வாக்குப்பட்டதோ இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் விதிமா. எல்லாமே விதிதான். இவனோட ஸ்டைல பாத்தீங்களா? சினிமா ஸ்டார் மாதிரி. என் ராசா, என் செல்லம். ஆனா செல்விக்கு எப்படி இல்ல, கருப்போ சிவப்போ அவ ஒரு குழந்தைய பெத்தா போதும். போமா. தம்பி நீங்க எந்த ஊரு? அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சாப்பிடுங்க. பால்கோவா தான் சாப்பிடல, அந்த பாலையாச்சும் குடிங்க. தம்பிங்களா, நீங்க ஒரு அண்ணனா இருந்து இந்த விஷயத்த முடிச்சு கொடுக்கணும். அம்மா அண்ணனுக்கு இல்ல மாமனுங்க. ஐயோ செல்லம். மச்சி இங்க வா. என்னடா? எங்கடா உன் செயின்? இல்ல மச்சான், கழுத்து இருக்குதுன்னு அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. எவரை கேட்டா கொடுத்த? ஏய் ஏண்டா மச்சான் அங்க பாரு. மச்சான் உன் புனிதமான காதல போய் ஓபன் பண்ணிடுறா, இல்லனா ஷாஜகான் படம் மாதிரி ஆயிடும். ஆமாண்டா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது. சொல்லு மச்சான் ஓ அபிராமி கிட்ட. அபிராமி அபிராமி அபிராமி. வண்ண வண்ண பூவை கண்டு தொட்டு தொட்டு பேசும் வண்டு, அந்த நேரம் ஏதோ ஆனதோ. கண்ணும் கண்ணும் பார்த்து கொண்டு கைகள் ரெண்டும் சேர்த்து கொண்டு பஞ்சு நெஞ்சு பறந்தே போனதோ. அன்பே உன்னால் ஆடி போனேன், என்னை நானே தேடி போனேன், தாகத்தோடு பார்த்தேன் நானடி. காதல் கோயில் தீர்த்தம் நீயடி. கண்ணும் கண்ணும்
எந்தன் வழியினை அறிந்தேன். ஓ இன்னும் என்ன சொல்வேன் உன்னிடம், வார்த்தை ஏதுமில்லை என்னிடம். கண்ணும் கண்ணும் பார்த்து கொண்டு கைகள் ரெண்டும் சேர்த்து கொண்டு பஞ்சு நெஞ்சு பறந்தே போனதோ. வெள்ளை நிலவானை விட்டு செல்லமாக தோளில் சாய்ந்து பிள்ளை தமிழ் பாடும் பாட்டு காதல் சங்கீதம். தள்ளி நிற்கும் என்னை உந்தன் பள்ளியறை கூட்டி போக மல்லிகை பூக்காம்பை விட்டு தூரம் ஓடாதோ. எந்த தனிமையை மறந்தேன் உந்தன் துணையென இருந்தேன். ஓ பூமி எங்கும் காதல் வாசமோ, கண்கள் நான்கு மௌனம் பேசுமோ. வண்ண வண்ண பூவை கண்டு தொட்டு தொட்டு பேசும் வண்டு அந்த நேரம் ஏதோ ஆனதோ. கண்ணும் கண்ணும் பார்த்து கொண்டு கைகள் ரெண்டும் சேர்த்து கொண்டு பஞ்சு நெஞ்சு பறந்தே போனதோ. கை கழுவி தான் ஊத்துறாளுங்க. மூஞ்சி முகர கட்டிங் பாரு. இவனுங்களெல்லாம் நம்பினதுனாலதான் நம்ம இந்த கதியில இருக்கோம். இதோ வரான் பாரு. வந்துட்டா மகராசன். ஹலோ கேர்ள்ஸ். நீ போன்ல என்கிட்ட என்னடா சொன்ன? காலையில எல்லா பணத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஹாப்பியா வாழலாம்னு சொன்னல. எங்கடா பணம்? அடி பாவி, இந்த ஃப்ராட் காதுல பஞ்சு வச்சிருக்காண்டி. பாவி உன்ன. காதுல பஞ்ச வச்சிருந்தா என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தியா? உன் காதுல இல்ல மூக்குல பஞ்ச வைக்கணும். இன்ட்ரோல் வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாமே ரிப்பீட். கொஞ்சம் டீசெண்டா திட்டுமா தாயே. அந்த மாமி முன்னாடி போய் நின்னு பாரு. இதை விட கேவலமா திட்டும். இவனெல்லாம் நம்பி அவங்கள வேற மிட் நைட்ல எழுப்பிட்டேன். இதோ இவ்ளோ சொல்லணும். தோ நிக்கிற பாரு இன்னொருத்த. இது வர இரு. ஏன்டா இப்படி மர மாதிரி நிக்கிற? ஓ இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. உன்னெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாப்பா முதல் காதல் பட்டாம்பூச்சி மாதிரி. டேடே டேடே, நான் எதை வேணா தாங்கிப்பேன். ஆனா தலைவர் மாதிரி பஞ்சு டயலாக் சொல்ல பாரு. நான் ஒரு தடவை அடிச்சா 100 தடவை அடிச்ச மாதிரி. இங்க இருந்து டாடா கொடுத்துட்டே இரு. அவ மதுரைக்கு போறா. அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர். எலும்பு கூட என்னடா? டேய் போடா. சார் அங்க சொல்லாதீங்க சார். சார் ஐயோ யாரோ அது? ஹலோ டேய் நீது பக்கத்துல இருக்கல, அவகிட்ட அம்மா பேசணுமா? உங்க அம்மா என்னடா சொன்னா?
உங்க அம்மாவோட அவ அங்க இல்ல. இல்லையா? சார் சார் எங்களை சுட்டிங்கன்னா எங்க பாடி தான் சார் உங்களுக்கு கிடைக்கும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஒன்லி 1 வீக் அதுக்குள்ள கிடைச்சிருக்கணும். இல்லனா நான் உங்க 3 பேரையும் Move. I have a gun. மம்மி பயப்படாதீங்க, அது பழைய துப்பாக்கி தான். காசு சம்பாதிக்கிற வழி அடாது. போனோம் எலும்பு கொடுன்னு. அப்புறம் வாடகை கொடுக்கணும், செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் எழுதணும்ல. அதான் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இப்ப மாமி வீடு காலி பண்ண சொல்றா. என்ன பண்ண போறீங்க? ஆமா, இந்த ஊர்ல மாமி வீடு மட்டும் தான் இருக்கா? நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசாத. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனை. சும்மா என்னைய குத்தம் சொல்லு. இதெல்லாம் எங்களுக்காக மட்டும் பண்ணல, அத முதல்ல புரிஞ்சுக்க. டேய் உன் ஃபோன் தாண்டா அடிக்குது, எடுத்து தொலைடா. அது அந்த நரசுவா தான் இருக்கும். எந்த நரசு? அது எங்களோட செயின் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாது. இன்னைக்கு அவன மச்சி பெருமாள்ரா. சூப்பர். இந்த சீன்ல அந்தாள் மட்டும் தான் இல்ல, இப்போ அவனும் வந்துட்டான் உயிர் எடுக்க. அந்த போனை எடுத்து தொலையேண்டா. சொல்லுங்க பெருமாள். தம்பி, 1 வாரம் ஆச்சு. நீங்களே இங்க வரீங்களா இல்ல நான் அங்க வரட்டுமா? என்ன அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்டயே வந்து பணத்தை வாங்கிக்கிட்டா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுப்பா. சரி, இந்த வாட்டி நானே அங்க வரேன். என்ன? டேய் என்னடா சொன்ன அவன்? அவன் இங்க வரானா? அதெல்லாம் அப்புறம் சொல்ற, முதல்ல ஏறுங்க. முதல்ல ஏறு. வண்டி எடு. சீக்கிரம் ஏறுங்க. Life is like a jigsaw puzzle, all we wanna do is sliding through the trouble just to cross the finishing line, driving away from the hustle bustle of the city, emancipating from the worldly cues and rules. The journey that will change our destiny is here, when it's deep so our dreams, away from all the story of tonight's city. This ecstasy is such a fantasy, running away from the hurdles we started off, accelerating on the mystery, balance and bombs, and now heading strings attached. Here we are just to write a history, freedom from the tears, miles apart from all the fears. Bending through this valley, leaving all the problems behind. Yeah, yeah, yeah. Anxiety is on tally, green meadows are smiling at us. Don't know, it will be a comedy or tragedy. Wandering over the ranges below the sky, nobody's out to set our boundaries. What lies ahead of us, we have no idea. But with a heart strong enough to fight a war, here we are, let's do or die. ஏய் இல்லடா, கரெக்டா தான் வந்தேன்.
நீத்து எழுந்திரி. ஏய் அங்க பாரு. யாருப்பா அந்த நேரத்துல? யாரு? யாருப்பா நீங்க? என்னப்பா என்னாச்சு? யாருப்பா நீங்க? என்னாச்சுப்பா? அண்ணே நாங்க ஒரு இடத்துக்கு போறதுக்காக வந்தோண்ணே. வழி மாதிரி இந்த பங்களாக்குள்ள போயிட்டோண்ணே. நாங்க மட்டும் இல்லண்ணே, எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாட்டிக்கிட்டானே. அண்ணே வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, வாங்கண்ணே. லே என்னன்னு பாத்துடலாம், பந்தத்தை கொடுத்துக்கடா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. என்னடாச்சு? டேய்
பேசுறா? என்னடா தம்பி என்னப்பாச்சு? உங்க கூட வரும்போது என் காலை யாரும் பிடிச்சு இழுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த கயிறு என் கையில எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நீங்க கூப்பிடும் போது நான் முழிச்சேன். இந்த பங்களாவுக்குள்ள இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கானே? இங்க இல்லப்பா, திருநெல்வேலி போனப்பா. திருநெல்வேலியானே? ஆமா. ஏய் மாப்ள, இந்த பசங்க பேய் பிசாசெல்லாம் சொல்றாங்க, நாம எதுவும் பார்க்கலையே. மாமா ஞாபகம் இல்ல, போன வாரம் ஆட்டுக்கார பையன் ஒருத்தர் இறந்து போனான்ல. இங்க யாரும் நிக்காதீங்க, வெள்ளிக்கிழமை அமாவாசை வேற, கிளம்புங்க வாங்க போலாம். ஐயோ என்னடா? என் டேப் அங்கேயே மறந்து வச்சுட்டேன்டா. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும். மாமி வந்திருப்பாங்களா? மாமி நாளைக்கு தான் வருவாங்க. மச்சி, யார் அந்த சனிய சகடை? சனிய சகடைலடா, சங்கி மங்கி. கர்மாந்திரம் பிடிச்சவன் இங்க எதுக்கு வந்து தொலைச்சான்? யாருடா இவன்? அவ எங்க தூரத்து ஃப்ரெண்ட் இல்ல வச்சு we are friends. அவனை தூரமாவே நிக்க சொல்லு, பார்க்கவே பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னீங்களா வரக்கூடாதுன்னு. அவ ஏன்டா கடுப்பா போறா? ஏய், அவன் தான் சொல்றான்ல, முதல்ல கிளம்புடா. நான் வேணா சாரி கேட்கட்டுமா? ஐயா சாமி, எங்களை சாரி கேட்க வைக்காத, நீ போ. புது செயின்டா. அவ்வளவுதானே, இத நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்போ விடுங்கடா. ஏன்டா மச்சான் அவ என்ன அவாய்ட் பண்றா? உங்களுக்கு தெரியுமா, என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்பவுமே அவ நினப்பு தாண்டா. நானும் அவளை கல்யாண மண்டபத்துல பட்டு வேட்டி பட்டு சட்டையில நானும், பட்டு புடவையில அவளும். அந்த நினைப்பு என்ன கொல்லுது மச்சான். எல்லாமே எனக்கு புரியுது மச்சான், ஆனா இனிமே நீங்க வரக்கூடாது. இல்ல வங்கி, நான் வரல. சரி, நம்ம நகை கடைக்கு போலாமா? வேணாம் மச்சான், உன் செயின் உன்கிட்டே இருக்கட்டும், நீ போ. மச்சான் நீ கிளம்புடா. வா. வா. இப்படியே போனா விஷயம் பெருசாயிடும். அவன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாம் இவனால தான்டா. ஆமாண்டா, எல்லாம் ஏன் தப்பு தான். A to Z ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சோம்ல, ஏதாவது லாபம் இருக்கா? கெட்ட பேர் வந்தது மட்டும் தான் மிச்சம். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் செயினை வச்சு நல்லா குச்சிங்கள. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அந்த லூசு சூசைட் பண்ணிட்டான்னா நம்ம 3 பேருக்கு ஆப்பு தான். கரெக்ட் மச்சான். சரி, இந்த விஷயத்தை உங்களுக்காக நான் முடிச்சிடறேன். சரி நர்சோ. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓஹோ, இதுல என்னடா நீ ஏதாவது சொன்னாலா? டென்ஷன் ஆகாதடா, சொல்றா. எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமலே இருக்க முடியல. பரவாயில்ல மச்சான், கஷ்டமா இருந்தா சொல்ல வேணாம். இல்ல நான் சொல்றேன். நம்ம நீது கல்யா. என்னடா நீதுக்கு சொல்றா மச்சான்? அவ ஒரு பேஷண்டா. கேன்சரா மச்சான்? அது எப்படி உனக்கு தெரியும்? சாதாரணமா இந்த மாதிரி டைம்ல கேன்சர் தான் வரும். அதனால நீ அவளை மறக்கணும் இல்ல? முடியாது, முடியவே முடியாது. அவ கீமோ பண்ணி தலைய மொட்டை அடிச்சா கூட அவ எனக்கு தேவதை தான். கடைசி வரைக்கும் நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். மச்சான்,
இப்பதான் எனக்கு அவன் மேல காதல் ஜாஸ்தி ஆகுது. கையெடு. ஏன் மச்சான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சா? அது வந்து சொல்றா. அவ ட்ரீட்மெண்ட்டுக்காக என் சொத்தை வித்தாவது நான் பாத்துக்கிறேன். டேய் எனக்கு இப்பவே அவளை பார்த்த போல இருக்கு. ஏய் இருடா மச்சான், உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். அவ குடும்பத்துக்கே கேன்சரா? அது இல்லடா, இது வேற. அது வந்து மச்சான், கவலைப்படாத மச்சான், நாங்க இருக்கோம். நான் அப்போ கிளம்புறேன். மச்சி, கேஷ் ஏதாவது தேவைப்பட்டா பிடிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சி, தேங்க்ஸ். இல்ல நல்லா வருவடா, ஃபீல் பண்ணாம போ. என்னடா சொன்ன அவங்கிட்ட? ஏய், இந்த வெங்கி ஒண்ணு நினைச்சா அதை நடத்தாம விட மாட்டான்டா. அவனோட லவ் இன்னியோட. ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வாடா. என்னடா சொல்லி தொலைச்ச? சின்னதா ஒரு பொய் சொன்னேன், பாவம் அதை நம்பிட்டா. என்னடா ஆச்சு சொல்லு. டேய், நம்ம நீது இருக்கால, அவள ஒரு சொன்னேன். பாவி பாவி. ஐயா, நீ எங்க இருக்கடா? ஐயா, அங்கதான் வந்துட்டு இருக்கேங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ அங்கேயே இரு. நிறுத்து. எல்லப்பட்டிக்கு திரும்பி போ. சரிங்க. நம்ம வர்மா பங்களாவோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அங்க வருவாரு. அதை நீ வாங்கணும். அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன தென்மேற்கு எல்லா மேட்டர் இல்லையா, அதை வர்மா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிடு. ஏய், வண்டி திருப்பு. சார், வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. நல்ல வேலை, இது வரைக்கும் வந்து நல்லதாக போச்சு. செல்வா சார், நீ டயரை மாற்று. சரி சார். நான் போய் இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஓகே சார். இங்கே பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்கா? இங்கே பக்கத்தில் பஞ்சர் கடை எதுவும் இல்லையே. இங்கே எதுக்கு வந்தீங்க? இந்த பங்களாவை பார்க்க வந்தோம். பங்களாவை பார்க்க வந்தீங்களா? ஏங்க இந்த இடம் சரியில்லைங்க, முதல்ல கிளம்புங்க. என்ன பிரச்சனை? என்னங்க பேய் பங்களா முன்னாடி என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க? முதல்ல கிளம்புங்க சாமி, காத்து கரு பிடிச்சிருப்பது. கிளம்பு கிளம்பு. நீ வெங்கியோட ஃப்ரெண்ட் தானே? வெங்கியோட மட்டும் இல்ல, அலெக்ஸ் சிவாவும் என் ஃப்ரெண்ட் தான். ஏன் என்ன நீ ஏமாத்துற? எனக்கு என்ன அழகு இல்லையா, ஸ்டைல் இல்லையா, இல்ல பைக் இல்லையா? யோ பைத்தியமா நீ? நான் பைத்தியம் தான், இவளாலதான். என்ன? நான் உன்னை விரும்பினது உண்மை, ஆனா நீ இல்ல. நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. என்ன உன் மனசுல ஏத்துக்கிட்டு நீ மத்த ஆம்பளைங்க கூட நீ வெங்கி சொல்லும் போது என்னால தாங்க முடியலடி. டேய் கம்னாட்டி, உன்னெல்லாம் ஃப்ரெண்ட்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. உன்னெல்லாம் எப்படிடா நம்புறது? நான் அப்பவே வேணான்னு சொன்னா அவன் கேட்கல. ஏய் பாவம், ஏதோ தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சிரு. நீ எதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லிட்டடா நாயே. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன கம்னாட்டி நாயன்னு சொல்லிட்டு இருக்க? நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. உன்ன சொன்னதுல தப்பே இல்லடி. ஒன் மினிட். ஃபார் எக்ஸாம்பிள், மாமி ஒரு சொன்னா தப்பு, பிகாஸ் மாமி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ? நோ. ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ற? ஏ மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்
அட கிறுக்கு பயவுல, நீ அழகா இருக்கிறதால அவன் உன்ன லவ் பண்றான். ஏன் இந்த மூஞ்ச லவ் பண்ணல? ஏன்னா அவளுக்கு ஓ அளவுக்கு கிளாமர் இல்ல. லவ்னா அப்படிதான், எல்லார் மேலயும் வராது. தோ இவனை பாரு, இவன் கூட தான் அபிராமி அபிராமின்னு சைட் அடிச்சான். ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அதனால இத பத்தி யாரும் பேச வேண்டாம், எல்லா பிரச்சனையும் சால்வ். எனக்கு பசிக்குது, நான் போய் கொட்டிக்க போறேன். நான் நீத்து ரொம்ப லவ் பண்ண, நீ அத அவகிட்ட சொல்லாம போனது ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீ மச்சான், உங்க அம்மா ஆசைப்படி நீ நீத்துவ கல்யாணம் பண்ணிருந்தா வெள்ள வெள்ளையர்னு குழந்தை பிறந்திருக்குமாங்கிறது டவுட் தான். ஆனா இப்ப வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணதுனால கன்ஃபார்மா உனக்கு ஒய்ஃப் பேபி தான். நிஜமா எங்க அம்மா கூட அததான் சொன்னாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை பாரு. ஐயோ டேய் சிவா, என் தங்கச்சியை பிடிக்கும்னு அவ சொன்னா. டேய் மச்சி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும். சரிடா, இப்ப அத பத்தி பேச வேணாம்டா, இன்னும் டைம் இருக்குடா. சரிடா, டைம் இருக்கு. சீக்கிரமா ஒரு வேலையை தேடுங்க, அதுக்கப்புறம் தான் இல்லையாண்ணா? என்னடா ஃபேமிலி மொத்தமா லூஸாடா. கொஞ்சம் சும்மா இருடா, இந்த ஃபங்க்ஷனோட கேஷ் ஆவது கரெக்டா கிடைக்கணும். ஏய் மாலை பாரு, சும்மா பவர் ஸ்டார் மாதிரி ஜக ஜக ஜகன்னு இருக்கான். நானா இருந்தா விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். உன்னை விட்டனா வச்சுக்கோ. இத பாருமா, நீ கவலைப்படாத, எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, என் பையன் அளவுக்கு இல்லைனாலும் சுமாரான ஒரு பையன் உனக்கு கிடைப்பான். ஆனா ஒரு விஷயம், என் பையன் கிடைக்கலங்கிற வருத்தத்துல சூசைட் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சின்ன வயசுலயே கெட்ட பேர் வாங்கின உனக்கு ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான். கடவுளோட சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ ஒண்ணு பண்ணுமா, இனிமே கோவில் குளம்னு போய் அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க. அப்பதான் உன்னை சுத்தி இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் உன்னை விட்டு போகும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உன் வயசுல நானும் ஒரு இருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு இப்பவும் தெரியாது. வரேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, குடும்பமே லூசு. அவங்க லூஸ் இல்ல, லூஸ் மோஷன். ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா, போங்க. யாருமா? யாரோ வருமாவா? ஐயரே, இன்னைக்கு மொத்த பணமும் செட்டில் பண்றதா சொன்னீங்க. இந்த கடைசி நிமிஷத்துல எப்படி சொன்னா எப்படி? என்னால ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. சொன்னா புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியாது வருமா, ஜோசியப்படி இப்ப நான் இடம் வாங்குறது எனக்கு நல்லது இல்ல. இந்த பாருங்க, நான் இந்த நேரத்துல வேற ஆளை எங்க இருந்து தேடுவேன்? அத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஐயரே, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் அப்புறமா போன் பண்றேன். மிஸ்டர் வர்மா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இத பத்தி பேச நீங்க கூப்பிட வேண்டாம். சாரி. பெருமாள், மச்சி 5 lakhs அக்கௌண்ட்ல கிரெடிட். உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். ஆர்கேக்கும் உங்களுக்கும் இருந்த டீல் முடிஞ்சிருச்சு. சோ டீல் ஓவர். டேய், உன் போன் தாண்டா அடிக்குது, எடுத்து தொலைடா. அது அந்த நரசுவா தான் இருக்கும். எந்த நரசு? அது எங்களோட செயின் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாது. ஓ, மச்சி பெருமாள்ரா. சூப்பர். இந்த சீன்ல அந்த ஆள் மட்டும் தான் இல்ல, இப்போ அவனும் வந்துட்டான் உயிர் எடுக்க. அந்த போனை எடுத்து தொலைடா. சொல்லுங்க பெருமாள். தம்பி, ஒரு வாரம் ஆச்சு.
நீங்களே இங்க வரீங்களா இல்ல நான் அங்க வரட்டுமா? சரி, இந்த வாட்டி நானே அங்க வரேன். என்ன? டேய் என்னடா சொன்ன அவன்? அவன் இங்க வரானா? ஐயோ, இப்ப அது ஒண்ணுதான் குறை. டேய் போய் பார்த்தாவது தொலைங்களேன். டேய் வாங்கடா போய் பார்த்துட்டு வரலாம். ஏய் நாங்களும் வரட்டுமா? வேணாம், நாங்களே ஆரம்பிச்சோம்ல, நாங்களே முடிக்கிறோம். பெருமாள் எங்களுக்கு காசு தேவைதான், ஆனா எங்களால இந்த விஷயத்த முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். உங்களோட எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். காலேஜ் ஃபீஸ், வீட்டு வாடகை, அப்புறம் இந்த பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதையும் நானே செட்டில் பண்ணிட்டேன். என்ன பெருமாள்? சார், நீங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார். எங்களால் எப்படி சார் இதை பண்ண முடியும்? தெரியும், இந்த ஆர்கே எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். ஆனா நீங்க இப்ப எனக்கு ஒரு உதவி செய்யணும். இப்ப திடீர்னு எங்க போறது? எல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏய் பண்ணிடுறா, ஏறு சீக்கிரம் சீக்கிரம் போ. சத்தம் போடாம வாங்க. ஒருத்தி நச்சு நச்சு. இந்த இடத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? பேசாம வரீங்களா? மச்சான், சரக்கடிக்க செம ஸ்பாட். டேய் சும்மா இருடா. இப்ப சொல்லு, சரக்கடிக்கும் போது கீழே மூஞ்சில குத்து. வாங்க 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 வைங்க. நிது பக்கத்துல தானே இருக்க? ஆமாடா, பக்கத்துல தான் இருக்கேன். தயவு செஞ்சு சிரிச்சு மட்டும் தொலைச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு ஜுரம் வந்து. வாய் மூடுற சனியில. எங்கேயோ ஏன் இப்படி பண்றீங்க? மெதுவா. ஏய் இந்தாடி எடுத்துக்கோ. இதே உடம்புல பூசு புடிடா. இருடா நான் தேய்ச்சிக்கிறேன். இந்தா புடி. டேய் நல்லா போடுங்கடா. பிளட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. தேய்ச்சுடா. ஏண்டி நீ மேக்கப் போட்ட? மேக்கப் போடாமலே பேய் மாதிரி தானே இருப்ப. உதைக்க போறோம் ஒண்ணு. ஊர்க்கெல்லாம் வேற மேட்டர் இருக்கு. சீக்கிரம் எடுத்து வைங்க. போதுமா? எல்லாம் ரெடி இல்ல? எனக்கு கொஞ்சம் ஓகே சீக்கிரம். எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. போலாம் போலாம். சீக்கிரம் ஏய் வாடா சீக்கிரம். ஏய் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. டேய் உனக்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் ஓவரா இருக்கு. எல்லாரும் ரெடி தானே? ஓகே ஓகேடா. ஓகே 1 2 3 போங்க போங்க. இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி பாப்போம். ஊர்க்காரங்களே வந்துட்டாங்க. தேங்க்யூ சார். பட் சின்னதா ஒரு சேஞ்ச். நான் டீல் இன்னும் முடியல. தம்பி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆர்கே கிட்ட. உங்க டீல்
முடிஞ்சாச்சு. ஆர்கே சார், உங்க டீல் முடிஞ்சிருச்சு. வெறும் 5 லட்சத்தை கொடுத்து சாதா பங்களாவா இருந்ததை பேய் பங்களாவா மாத்தினதுக்கு. ஆனா எங்க டீல் இன்னும் முடியல சார். இனிமேதான் டீலு லட்சம் இல்ல, கோடி, 1 கோடி. தம்பி, இப்ப இந்த காமெடி சீன் தேவையா? கண்ணா, ராஜா கண்ணா, இப்ப இது காமெடி. ஆனா போக போக இது உனக்கு டிராஜடி. என்ன புரியலையா? பாக்குறவங்களுக்கும் புரியல, உனக்கும் புரியல. சின்னதா ஒரு பிட்டு போடலாமா? இவன் ஒருத்தன். டேய் மேட்ரு கடா மச்சான், நீயே சொல்ற. கதை பழசுதான், ட்ரீட்மெண்ட் தான் கொஞ்சம் புதுசு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கேரளா தமிழ்நாடு பார்டர்ல திருநெல்வேலி ஜில்லால எல்லப்பட்டின்னு ஒரு செவந்த கிராமம். அங்க பேச்சியம்மான்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரு பையன், பேரு பாவாடை. பிகினிங்லயே கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பசிக்குது, ஏதாவது குடுங்கன்னு அழுதுகிட்டே வந்து கிராமத்துக்குள்ள ஒரு பையனோட என்ட்ரி. அதுதான் மிஸ்டர் ராஜா கண்ணு. பசியோட வந்த பிச்சைக்கார பையனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாங்க பேச்சியம்மா. பெத்தெடுத்த பையனை விட வளர்ப்பு பையன் மேலதான் அதிகமா அன்பையும் பாசத்தையும் வச்சாங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்புனாங்க. ராஜா கண்ணு வளர்ந்து பெரிய ஆளாகி சென்னையில ஒரு வேலையிலயும் சேர்ந்தான். ஆர்கே குரூப், ரமாகாந்த் ரெட்டி குரூப், சிங்கப்பூர் பேஸ்டு மல்டிநேஷனல் கம்பெனி. ராஜா கண்ணோட நல்ல நேரம், ரெட்டியோட கெட்ட நேரம். ராஜா கண்ணு வேலைக்கு சேர்ந்தது ரெட்டி கிட்ட. ரொம்ப கம்மியான நாட்கள்லயே ராஜா கண்ணு ரெட்டியோட நம்பிக்கைக்குரிய பாத்திரமா மாறிட்டாரு. அப்படியே கொஞ்சம் சீன் போனதும் ரெட்டியோட அட்ரஸே இல்லாம ஆயிடுச்சு. ஆர்கே குரூப் ராஜா கண்ணு குரூப்பா மாறிடுச்சு. ரமாகாந்த் ரெட்டி எங்கேயோ எலிமினேட் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்றீங்க சார்? இதுல என்ன பிரச்சனை? ஆர்கே குரூப்னா ராஜா கண்ணு குரூப்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அதுக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கணுமா? சார் இருங்க, அவசரப்படாதீங்க. இன்ட்ரோல் தானே ஆயிருக்கு. ரமாகாந்த் ரெட்டி, வைஃப் ராஜலட்சுமி, பொண்ணு ஆரத்தி, உன்னோட வளர்ப்பு தாய் பேச்சியம்மா, 4 பேர் எங்க போனாங்க? அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? சார், எங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். இவ்வளவு நேரம் கதையா பார்த்துட்டு இருக்க, இவங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் தான். எவிடன்ஸ் இருக்கா? ஆர்கே, சாதாரணமா இந்த நேரத்துல நீ பேசிட்டு இருக்கும்போது நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணாலே பெரிய எவிடன்ஸ். ஆனா இந்த சீன்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜா கண்ணா, இது எப்படி எங்களுக்கு தெரியும்? ஏன் கேட்கல? டேய் பாவுண்டா, சார் டென்ஷன்ல இருக்காரு. டேய் மச்சான், என்னடா? என் டேப அங்கேயே விட்டுட்டேன்டா. நீ எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி போடா.
அப்பவே கேட்டேல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களான்னு. டென்ஷன்ல மறந்துட்டேன்டி. இது கூட ஒழுங்கா செய்ய முடியல. இவன் எதை தான் உருப்படியா செஞ்சிருக்கான். எங்கடா வச்சு தொலைச்ச? சரியா ஞாபகம் இல்லடா. எங்கடா வச்சு தொலைச்ச? கடைசியா இங்க தான வச்ச. நல்லா தேடி பாரு. இங்க தான் வச்சனா எங்க தான் போச்சு? முதல்ல அதுக்கு டயல் பண்ணு. இங்க ஏன்டா வச்ச? கையில தானே எப்போ வச்சிருப்ப. இங்க தான மேக்கப் போட்டோம். இங்க தான் வச்ச. எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கடா போய் தேடுறது? உன்னெல்லாம் கடைசிடா. ஏய் யாரா நீ? யாரா நீ சொல்றா? கேக்குறல? ஏய் விடாத. ஏய் அப்படி பால் எடுத்துக்கிட்டா என்ன சேர்த்துவீங்களா? கோல் எடுத்து கொடுத்தா உன்னை சேர்த்துக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ராஜா கண்ணு தான் இந்த ஆர்கேங்கிறத கண்டுபிடிக்க. இப்போ எங்கடா அந்த நாய்? கூல் டவுன் சார். இப்போ எப்படி? டீல் ஓகேயா இல்லையா? டீல் ஓகேடா. இல்லனா ஒரு காப்பு இல்ல. ஓகே டீல் ஓகே. நாளைக்கு அதே பங்களாவுல. அப்ப நாளைக்கு வரோம். பாவாடைய குடுக்குறோம். 1 கோடி ரூபாய் வாங்குறோம். பாவாடைய காணோம். என்னது பாவாடைய காணுமா? ஏய் பாத்ரூம்ல பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு அவனை காணோம். ஏய் வா மச்சான் போய் தேடி பாப்போம். ஹலோ மேத்தா, ப்ரொஃபசர் டாக்டர் மேத்தா, சயின்டிஸ்ட். அது எங்களால முடியாது சார். ஐம் சாரி. ஏண்டா என் கையில இருந்து கேஷ வாங்கிட்டு போனீங்கல்ல, அப்ப யோசிச்சு பார்த்துருக்கணும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் வரும். போனை வச்சுட்டு போயா. சொல்லுங்க சார். நீங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. உன் ஃப்ரெண்ட் என்னோட போனை கட் பண்ணிட்டான். சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் கூப்பிடுறேன் சார். எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். சார் அப்புறம் பேசலாம் சார். நோ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ ரைட் நவ. யோ சொன்னா புரியாதா? லூசா நீ? வையா மாட்டியா? ஹலோ, என் கேஷ எப்ப கொடுப்பீங்க? எப்ப வேணாலும் தரோம் சார். கட் பண்ணாத. நான் ஒரு சந்தோஷமான மேட்டர் சொல்லத்தான் கூப்பிட்டேன். மேட்ரா? டேய் முண்டம், அந்த மேட்டர் கிடையாது. யோ சொல்லி தொலையா. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் இனிமே ஒரு பன்னியை வச்சு தான் பண்ண போறேன். அது எனக்கு ஆக்சிடென்ட்டா கிடைச்ச ஒரு கிஃப்ட். வெரி குட் அண்ட் தேங்க் யூ. பண்ணியா? பண்ணியா? வாங்கடா.
சார் பாவாடை பாவாடை வை. இது போதுமா? இது கொஞ்சம் பழசு. தர துடைக்க தான் பெஸ்ட். இன்னொன்னு வேணுமா? சார் எங்களோட பாவாடை. உங்க பாவாடையா? இது என் பொண்டாட்டி பாவாடை. சார் நீங்க பிடிச்சிட்டு வந்த ஆளை விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஓ அந்த பண்ணியா? அது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. அத நான் கொடுக்க மாட்டேன். இல்ல தர மாட்டேன். ஓ ஓகே நான் விட்டு தரேன். ஆனா என் காசு எனக்கு வரணும். அதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். குர்ரா. அன்னைக்கு அடிச்ச சரக்கு காசு உங்க அப்பா நான் தருவான். குட். அது அந்த ரூம்ல இருக்கு. ஓட்டிட்டு போ ஓட்டிட்டு போ. கோ 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 ஃபாஸ்ட். பரவாயில்ல பாவாடை நீயே சாப்பிடு. என்ன ஆர்கே இன்னும் காணோம்? அந்த ஆள் நம்மளை ஏமாத்திடுவானோ? வாடா. பெருமாள்டா. டேய் சிவா, அந்த ஆர்கே நம்மளை ஏமாத்திட்டான்டா. அவன் துபாய் போயிட்டான். உங்களுக்கு உங்க பணம் கிடைச்சதா? எனக்கு என் பணம் கிடைக்கலடா. அவன் எங்க போனாலும் விட மாட்டேன். ஹலோ டேய் டேய். என்னாச்சுடா? ஆர்கே நம்மளை ஏமாத்திட்டு துபாய் போயிட்டான்டா. அந்த பெருமாள் பேச்ச நம்பாத. ஆர்கேக்கு ஒரு ஃபோன் பண்ணு. டேய் பெருமாள் சொன்னது உண்மைதான்டா. டேய் பாவாடை. ஆர்கே எங்கேயும் போகலடா. அவன் இங்கதான் இருக்கான். வாங்க. ஆர்கே 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 ஆர்கே. ஆர்கே ஆர்கே. சார் அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வாங்க தம்பிங்களா வாங்க. உங்களுக்கு தேவையான கேஷ் ரெடியா இருக்கு. எங்களுக்கு பணம் எதுவும் வேணாம். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நேத்து சினிமா ஸ்டைல்ல டயலாக் எல்லாம் அடிச்சிட்டு போனீங்கல்ல, நான் நினைச்சிருந்தா நேத்தே இதை முடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு வேண்டியது நீங்க இல்ல, இந்த நாயுதம். நேத்து இவன் சொன்ன டயலாக்ல தான் கிளைமேக்ஸ் எனக்கு கிடைச்சது. நீ என்ன சொன்ன? போன்ல ரெக்கார்ட் பண்ணா பெரிய எவிடன்ஸ் இல்ல? ஆமா எனக்கு தெரியும். ரெக்கார்ட் பண்ணா அது பெரிய எவிடன்ஸ் தான். என்ன ஒண்ணும் புரியலையா? போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் நீங்க இவன் கூட சுத்தினது. நான் இப்ப இவனை கொல்ல போறேன். அதை செஞ்சது நீங்க தான் இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பேன். அப்புறம் உங்க லைஃப் ஜூஜூபி. ஃபர்ஸ்ட் டயலாக், நெக்ஸ்ட் ஃபைட்.
இவங்கள வச்சு சாதா பங்களாவை பேய் பங்களாவாக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்களுக்கு உடம்பு ஜாஸ்தி, மூளை கம்மி. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஆர்கே அவட நீ போ போ. ஐயோ, அவளை ஏதோ பண்ணிட்டு வராதீங்க.
என்னடா என்னடா மச்சான் வண்டியை மதுரைக்கு விடு. அபிராமி அபிராமி அபிராமி, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. அபிராமி அபிராமி அபிராமி. வானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான், வாழச் சொல்லுதே வாழ்க்கை இன்றுதான். மனசு வருடுதா மயிலிறகா, கடவுள் அனுப்புன கண்ணு கழகா, எங்க வாழ்க்கை என்ன போதி மரமா. இந்த ஏஜ் போனா மீண்டும் வருமா. வானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான். சிறகை கடனாய் கொடுத்தால் கிளியை மறந்திடுவோம். ஓ எனக்கும் வயசு 20 தானே, இளமை முழுவதும் சிரிப்போம். கணக்கு வழக்கு எதுக்கடாமாவே, செலவை வரவாய் நினைப்போம். தூக்கம் எங்கள் கண்ணில் இல்லை, சொர்க்கம் அந்த மண்ணில் இல்லை, நம்மை போல யாரும் இல்லடா. தோல்வி எங்கள் தோளில் இல்லை, சோர்வு எங்கள் காலில் இல்லை, கேள்வி கேட்க ஆளை இல்லடா. வீடு வாசல் தாண்டி வட்டமடிப்போம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொட்டமடிப்போம். வானம் ஒன்றுதான், அட வாழ்க்கை ஒன்றுதான். நமக்கு எதுவோ மயக்கும் அது கூடமே, ஓ மனதை